வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. என் பேர் சரவணன். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் பெத்தநாயக்கம்பாளையங்கிற ஒரு வட்டம், அந்த ஊரில் தான் பண்ணுறோம். இங்கே நம்ம இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ண வந்திருக்கோம். சைலேஜ் தயார் பண்ணுறதுக்கோசரம் ஹார்வெஸ்டர் வச்சு ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கு வந்திருக்கிறோம். மக்காசோள தட்டையை இப்போ நீங்கள் சைலேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்போ சைலேஜ் பண்ணும்பொழுது ஃபார்மர்ட் எப்படி தட்டை வெட்டிட்டு வருவீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். ஃபார்மர்கிட்ட ஒரு 75 நாள்லேருந்து 85 நாள் கிராப்பில் எடுப்போம். அது ஏன் 75 85ன்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்துக்கு ஒரு மாதிரி கிராப் வரும், பனி காலத்துக்கு ஒரு மாதிரி வரும், வெய்ய காலத்துக்கு ஒரு மாதிரி வரும். நாள்லாம் எல்லாமே ஒரே மாதிரி வராது. அந்த பதம், கருதோட பதம் மாறும். அது மாறுறதுனால அந்த பதம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்து மாவுலேருந்து பால்லேருந்து மாவு ஸ்டேஜுக்கு மாறும்போது நம்ம சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வேவிச்சு திங்கிற பதத்துக்கு எடுப்போம். அதான் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் போய் மிஷினை விட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மருக்கு இதில் என்ன லாபம், அதுக்கு சோளமாகவே போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஃபார்மருக்கு 120 நாள் வெயிட் பண்ணி தான் இதை உடைக்கணும். இதை உடைக்கிறது, அறுக்கிறது, காடு க்ளீன் பண்ணுறது, இந்த செலவு ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, மார்க்கெட்டில் ரேட்டு எப்படி வரும்னு தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு 2500 விற்கும், 300 விற்கும், 200 விற்கும், 1800 கூட போகும். அது வேறு மாதிரி போகும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோளம் ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கிது, 2200 ரூபாய்க்கு விற்கிதுன்னா நாங்கள் 2200 ரூபாய்க்கு, அது கிலோ மூட்டை 2200 ரூபாய்க்கு எடுக்கும்போது நாங்கள் டன்னு 2200 ரூபாய்க்கு எடுப்போம். டன்னு 2200 ரூபாய்க்கு எடுக்கும்போது அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது லாபமாக தெரியும். யாருக்கு லாபமாக தெரியும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக விவசாயம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு லாபமாக தெரியும். இப்போ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 20 டன்னு நல்லா விவசாயம் பண்ணால் 20லேருந்து 23 டன் 25 டன் வரைக்கும் ஈல்டு வரும். நல்லா விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னா, சரியான பராமரிப்பில் ட்ரிப்பில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். நார்மலாகவே பாத்தி போட்டோ கரை போட்டோ பண்ணினாங்கனால, நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அடி உரம் போட்டு 2-3 மருந்து அடித்து உரம் போட்டு வச்சாங்கன்னா 20-25 டன் வரும். நீங்கள் 2200 கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட சாதாரணமாக ஒரு 50,000 ரூபா அந்த 80 நாள்லேயே உங்களுக்கு ஈல்டு வந்துடும். இதே தான் நீங்கள் 120 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணிங்கனாலும் அந்த உடைக்கிற செலவு, அந்த ஓட்டுறது, இதெல்லாம் கணக்கழித்து பார்த்தீங்கன்னாலும் அதுதான் உங்களுக்கு மீதி ஆகும். இது அதுக்கு முன்னாடியே மீதி ஆகிடும். இது நல்லா பண்ணியிருந்தா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேயே ஒரு சரியாக விளையாது, ஒரு 3 அடி 4 அடி விளைஞ்சிருக்கும், தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும், அந்த தட்டையெல்லாம் வெட்டிக்க சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் நாங்கள் வெட்டவே மாட்டோம். அவங்களுக்கு வெட்டி போட சொன்னால் போடுவோம். ரெண்டாவது, ஒரு நார்மலாக ஆவரேஜான வளர்ந்த தட்டை, விளையாத தட்டைலாம் டன்னேஜ் வராது. அவங்க அதை 120 நாள் வெயிட் பண்ணி கொடுத்து யூசேஜ் இல்லைங்கிறதுக்கோசரம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அப்படி தட்டெல்லாம் வெயிட் வராது. அது வராததை போயிட்டு எனக்கு 1 ஏக்கர் நான் வெட்டுனேன், எனக்கு 10 டன்னு தான் வந்துச்சு, 5 டன்னு தான் வந்துச்சுன்னு ஃபார்மர் வருத்தப்படுவாங்க. அவங்க எப்படி சோளத்துக்கு நல்லா விளைய வச்சு போடுறாங்களோ அதே கெப்பாசிட்டியில் இது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் 4 பயிர் பண்ணிடலாம் வருஷத்துக்கு. அது 3 தான் பண்ண முடியும், இது 4 பண்ணலாம். நல்ல லாபமாக தான் இருக்கும் இது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ ஃபார்மர் சைலேஜுக்காக மக்காச்சோளம் நடவு செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ இடைவெளியை விட்டு நடவு செய்யணுங்கண்ணா? 1.25 ஒன்று வைக்கலாம். செடிக்கு செடி ஒரு அடி, பாருக்கு பாரு 1.25 அப்படி வச்சா நல்ல ஈல்டு வரும். ஒன்றுக்கு ஒன்றும் வைக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று வச்சாலும் நல்ல ஈல்டு வரும். ஆனால் உங்களுக்கு தீவன செலவு நிறையா, இடுபொருள் செலவு நிறையா வரும்னா ஒன்றுக்கு ஒன்று வைக்கும் போது விதையோட அளவு அதிகமாகுது, நம்ம போடுற தீவனத்தோட செலவும் அதிகமாகும், ஈல்டும் நல்லா வரும். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வைக்கும் போது சோளம் அந்த தண்டு நல்லா தடிச்சு வராது, குச்சி மாதிரி தான் வரும். அது நல்லா தண்டு தடிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு வெயிட் வரும். தடிச்சும் வரணும், ஆளுக்கு மேலே கை தூக்குனா 8 அளவுக்கு வரணும் தட்டை. அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டு தட்டை வளர்ந்துச்சுன்னா வெயிட்டும் வரும். உங்களுக்கு டன்னேஜ் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வருமானமும் கூட. அதனால் 1.25 ஒன்று வைக்கலாம். இல்லைன்னா ட்ரிப்பு போடுவாங்க. ட்ரிப்பில் ஒரு ட்ரிப்பை போட்டு ட்ரிப்புக்கு பக்கத்தில் அரை அடிக்கு ஒன்று ஊனுவாங்க. 2 அடி விட்டு அடுத்த ஒரு ட்ரிப்பு போட்டுப்பாங்க. ட்ரிப்பில் விடுறது இன்னும் சூப்பராக வரும். நீங்கள் நார்மலாக ஊன்றது 1.25 ஒன்று வைக்கிறது பெஸ்ட்டு. ஒன்றுக்கு ஒன்றும் வைக்கலாம், பராமரிப்பு நிறையா பண்ணுனா அதுவும் சூப்பர் தான். சரிங்கண்ணா. இப்போ ஃபார்மர்கிட்ட டன்னுக்கு எவ்வளோன்னு எடுத்துக்கிறீங்கன்னா நல்லா இருக்கு? அது மார்க்கெட்டை பொறுத்து 2500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1800 ரூபாயிலேருந்து போகும். இன்னைக்கு எனக்கு சோளம் இன்னைக்கு 2500 ரூபா மூட்டை விற்கிது அப்படின்னா நான் ஒரு 2300 ரூபாயிலேருந்து 2400 வரைக்கும் எடுப்பேன். சோளம் அதே பக்காவாக இருக்குது, சூப்பரு, ஒரு 20 டன் வரும், நல்ல ஈல்டு வருது அப்படின்னா 2500க்கே எடுப்பேன். சோளம் விற்கிற விலைக்கு அது 2500 ரூபா மூட்டை எடுப்பாங்க, நான் டன்னு 2500 ரூபாய்க்கு எடுப்பேன். தட்டோட சேர்த்து. இது பச்சை தட்டு. அவங்க மாய்ச்சர் லெவலு கணக்கு போட்டு தான் எடுப்பாங்க. 13% 14% தான் சோளம் எடுப்பாங்க. நாங்கள் முழுசாக ஈரத்திலே எடுக்கிறதுனால இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் வரும். என்ன உங்களுக்கு இதில் என்ன சேவ்னு கேட்டிங்கன்னா, அந்த 40 நாள் உங்களுக்கு சேவ் ஆகும். மற்றபடி நீங்கள் மெனக்கிட்டு எடுக்கிற ஈல்டு ஒன்று தான்.
மெனக்கிடாமல் எங்கள்கிட்ட கொடுக்குற ஈல்டும் ஒன்று தான். இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வெட்டுற செலவு இவங்களுக்கு இல்லை. மிஷின் வந்து நாங்களே எடுத்து வந்துடுவோம், நாங்களே ஹார்வெஸ்டிங் பண்ணிக்குவோம், அந்த சார்ஜ் எங்களோட சேர்ந்தது. ரெண்டாவது லாரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரி, இது எல்லாமே எங்களோட சேர்ந்தது. ஃபார்மருக்கு என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டால், விவசாயத்தை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த 1-2 ஒடியும் தட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது பாரம் ஒடியும், அதை மட்டும் பொறுக்கி உள்ளே போட்டு விடணும். இது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. என்ன பில்லு வருதோ அந்த பில்லுக்கு அன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு பேமெண்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து தென்னை மர தோப்புகளெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து நட செய்வாங்கண்ணா. இல்லை, அதெல்லாம் சிரமம், அது எடுக்க முடியாது. ரொம்ப ஹைட்டான மரம்னா ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சின்ன கன்று, ஒரு ஆள் உயரம் வளர்ந்த கன்று, அதிலெல்லாம் எடுக்க முடியாது. 99% தோப்புக்குள்ளே இருக்கிற ஃபீல்டு எடுக்க முடியாது. ஏதாவது 1-2 தான் எடுப்போம். மற்றபடி நீங்கள் நார்மலாக பார் போட்டிருந்தாலோ, வாய்க்கா போட்டிருந்தாலோ, ட்ரிப்பு போட்டிருந்தாலோ எடுத்துப்போம். சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஃபீல்டு எடுக்கும்பொழுது இந்த அளவுக்கு வந்து கேப் வருதுங்கண்ணா, தரையிலேருந்து இந்த அளவுக்கு கேப் வருது, அதுக்கு கீழே வெட்ட முடியுங்களா? இல்லை, 6 இன்ச்சு நிற்கும், கம்பல்சரி நிற்கும். இந்த மிஷின் இல்லை, எந்த மிஷின் வேணாலும் வெட்டினாலும் அந்த 6 அடி மிஷினில் அந்த 6 இன்ச்சு ஒரு 1/2 அடி நின்னே தீரும். அதுக்கு கீழே ஒன்றும் பண்ண முடியாது. காடு கீடு ஏதாவது ஈரமாக இருந்ததுன்னா 1 இன்ச்சு குறையும். அது ரொம்ப ஈரமாக இருந்தால் அறுக்கவே முடியாது, வேரோட பிடிங்கிட்டு வரும். அதனால் அது அப்படி பண்ண முடியாது. 6 இன்ச்சு மினிமம் 6 அடி வச்சுங்க. அது 6 அடிக்கு கீழே குறைச்சி அறுக்கவே முடியாது. பேசிக் அவ்வளோ. சரிங்கண்ணா. அப்படி கீழே கொண்டு போனால் என்னங்கண்ணா ஆகும்? ஒன்றுமே ஆகாது, அது கீழே இறங்காது. அதுக்கு அந்த பிளேடுக்கு கீழே ஒரு ஆங்கிள் இருக்கும், அது போய் முட்டிக்கும் தரையோட. நீங்கள் என்ன பண்ணினாலும் மண்ணோட தள்ளிக்கிட்டு போவோமே தவிர, மண்ணை கீழே நோண்டிக்கிட்டு போவோமே தவிர அது வெட்டாது. அந்த 6 இன்ச்சு விட்டு தான் வெட்டும். சரிங்கண்ணா. அது கீழே மல்லு கட்டினீங்கன்னா ஈரமாக இருந்தால் மண் டோட்டலாக அடைச்சிக்கிட்டு வெட்டாமல் தள்ளிக்கிட்டே போகும். அப்படி இல்லை, காஞ்சிருக்குன்னா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவோமே தவிர வெட்டாது. சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு சில ஃபீல்டில் வந்து மழை பெஞ்சதுன்னா வெட்டுவீங்களா? ஈரமாக இருந்தால் இறக்க முடியாது. டிராக்டர் நார்மலாக பதியாமல் போகக்கூடிய அளவுக்கு பதம் வேணும். அப்படி இருந்தால் தான் எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% என்ன பண்ணுவோம்னா ட்ரை ஆன வாட்டி தான் வெட்டுவோம். ட்ரைனா எப்படின்னா நார்மலாக மிஷின் உள்ளே போகிற மாதிரி லாரி உள்ளே போகிற கண்டிஷனில் தான் வெட்டுவோம். ஏன்னா ஒரு 4 ஏக்கருக்கு 5 ஏக்கருக்குன்னா மொத்த மெட்டீரியலையும் கொண்டு வந்து வெளியே கொட்ட முடியாது. ஒரு வயலை அறுத்துட்டோம்னா அந்த வயலுக்குள்ள லாரி உள்ளே விட்டு தான் லாரியில் தான் எடுப்போம். லாரியில் தான் எடுக்க முடியும். இது டிராக்டர்லாம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்துகிட்டு வெளியே வர முடியாது. நார்மலாக 10 டன்னு 15 டன்னு லாரி வச்சு தான் எடுப்போம். அதனால கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் உள்ளே போய் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஈரமாக எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாரி போகலனாலும் வெட்டும் போது வேரோடு வரும். அந்த வேரோட செடி பிடிங்கிடும். ஈரமாக இருக்கும்போது அது பிடுங்குச்சுன்னா மெட்டீரியலில் மண் போகும். ரெண்டாவது அது ஹார்வெஸ்டிங் நல்லா இருக்காது. காடு வந்து ஈரத்தில் வெட்டினோம்னா மெதிபதமாக போயிடும். தாரையாக போட்டுட்டோம்னா உங்களுக்கு அடுத்த விவசாயம் பண்ண முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும். மறுபடியும் சேடை விட்டு மறுபடியும் தண்ணி கட்டி மறுபடியும் அதை ஆற விட்டு அப்புறம் உழவு ஓட்டி தான் நீங்கள் அடுத்த பயிர் பண்ண முடியும். காய்ச்சலில் எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. நாங்கள் வெட்டின அடுத்த நாள் உழவு ஓட்டி விட்டு 3ஆவது நாள் விவசாயமே பண்ணிடுவாங்க. அடுத்த சோளம் ஊனிடுவாங்க. அது ரெகுலராக பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் ஈரத்தில் வெட்டக்கூடாது. எல்லாருக்குமே சிரமம். சரிங்கண்ணா. இப்போ ஒரு ஃபார்மர் வந்து சைலேஜுக்காக வந்து மக்காச்சோளம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குங்கண்ணா? அதான் நல்லா பண்ணணும். நல்லா பண்ணுன்னா ஆள் உயரம் தட்டை வர மாதிரி அவங்க தீனி கொடுக்கணும். அடி உரம் கரெக்டாக போடணும். போட்டு நான் சொல்கிற மாதிரி அந்த 1க்கு 1 ஊனலாம், 1.25க்கு 1 ஊனலாம். ஊனி அந்த உரம் யூரியா இதெல்லாம் கரெக்டான ஸ்டேஜுக்கு கொடுக்கணும். கொடுத்து செடியை ஆள் உயரம் வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 18 to 20 டன்னு சாதாரணமாக வரும். 20 டன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு தான். ஆனால் இப்போ மக்காச்சோளத்தை நம்ம வந்து எடுத்தோன்னு சைலேஜ் பண்ணுறதுக்காக அது என்ன ரகம் போட்டால் நல்லா இருக்குங்கண்ணா? ரகம்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ரகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கன் டால்னு ஒன்று சொல்லுவாங்க. அது போடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோளம் சின்னதாக வரும், ஹைட் ரொம்ப வந்துடும், சாஞ்சிரும், காற்றுல நிற்காது. நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற ஹைப்ரிடு சோளமே உங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சீடு கொடுக்குறாங்க. சேலம் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, தருமபுரி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே போனீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் அது ஒரு மாதிரியா இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கம்பெனி ஹைப்ரீடிங்கில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அதில் எந்த ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு தட்டு உயரமாக வருமோ அதை கேட்டு ஊனினீங்கன்னா ஓகே தான். இதுக்குன்னு பர்டிகுலராக தனியாக ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று இருக்குது. அது ஆப்பிரிக்கன் டால்னு சொல்லுவாங்க. அது கிலோ 100 ரூபா தான் விதை. அது வந்து 12 அடி வளரும். ரெண்டாவது கருதே வராது. கருது வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 to 4 இன்ச்சுக்கு மேலே கருது வராது. உங்களுக்கு கருது கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு மில்க் ஈல்டு வராது. பாடுருவானா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தீவனம் அதிகமாக கிடைக்குமே தவிர நான் இது கொண்டு போய் ஃபார்மருக்கு கொடுக்கும்போது, மாட்டு பண்ணையாளர்களுக்கு கொடுக்கும்போது அதில் யூஸ் இருக்காது. அதுவும் தீவன பில்லும் ஒரே மாதிரி சூப்பர் நேப்பியும் அதே ஒரே கான்செப்டில் போயிடும். செலவு எல்லாத்துக்குமே ஒன்று தான். நீங்கள் ஆப்பிரிக்கன் டால் போடுறதுக்கும் அதே செலவு தான். ஒரு 1000 to 1500 ரூபா வித்தியாசம் வரும் விதைக்கு. மற்றபடி பராமரிப்பு எல்லாம் அதுவும் ஒன்று தான்.
மில்க் ஈல்டில் டோட்டலாக மாறுபடும். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து நம்மக்கிட்ட வந்து தட்டு இருக்குங்க, உங்களை வந்து வெட்ட சொல்ல வராங்க அப்படின்னா எவ்வளோ ஏக்கர் இருந்தால் நீங்கள் போய் வெட்ட போவீங்க? எவ்வளோ தூரத்துல இருந்தால் வெட்ட போவீங்க? எனக்கு இப்போ நான் இங்கே பத்தனாயமலத்தில் இருக்கேன்னா எனக்கு என்னோட சுற்றுப்பட்டில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் போய் நார்மலாக எடுத்துக்குவேன். நீங்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் சொன்னால் கூட நான் எடுத்துப்பேன், அது பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு லாங்கில் போய் எடுக்கணும், 50 கிலோமீட்டருக்கு மேலே போகணுன்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து எல்லா செலவும் போகணும், நான் தங்கி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ஒரு 5 ஏக்கர் மினிமம் 5 ஏக்கருக்கு மேலே இருந்ததுன்னா நான் வந்து எடுத்துப்பேன். இல்லையா எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஃபார்மருக்கு கொடுப்பேன், பண்ணையாளருக்கு கொடுப்பேன், அது எல்லாமே பண்ணுவோம். அதனால 5 ஏக்கருக்கு மேலே வேணும் எனக்கு. இங்கே இந்த சேலத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்துப்பேன், எப்படின்னாலும் எடுத்துப்பேன். சரிங்களா. இப்போ வந்து ஃபார்மர் வந்து உங்ககிட்ட சைலேஜுக்கு தராமல் அவங்களே வந்து சைலேஜ் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அந்த ஹார்வெஸ்டர் வச்சிருக்கீங்கல்ல, ஹார்வெஸ்டர் கொண்டு போய் நீங்கள் வெட்டி கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ வந்து மணி நேரத்துக்கு வந்து வாங்குவீங்கண்ணா? நாங்கள் மணிக்கணக்கு விட்டுறது இல்லை. எங்கள் வண்டியிலே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அது 1 யூனிட் பிடிக்கும், 1 டன்னு அதோட அளவு 1 அந்த மாதிரி தான் பிடிக்கும். அது வந்து இப்போ இங்கே லோக்கல் எங்கள் ஏரியாவில் லோக்கல் வெட்டினோம்னா 800 வெட்டுவோம், 800 900 அந்த மாதிரி வெட்டுவோம். ஈல்டு கம்மியாக ரேட்டு கூட போகும்னா நார்மலாக ஒரு 15 to 20 டன்னு வர மாதிரி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா 800 வெட்டுவோம். எனக்கு ஈல்டு குறையுது, ஒரு 10 டன்னு தான் வரும், 8 டன்னு தான் வரும் அப்படிங்கிற ஃபீல்டெல்லாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா 900 அந்த மாதிரி வெட்டுவோம். ரெண்டாவது ரொம்ப லாங்கில் வெளியே எங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியில் நான் போகும்போது நான் மிஷினை லோட் பண்ணி தான் போகணும். எனக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸஸாக கேட்போம், நம்ம அது ப்ளஸ்ஸாக வரும். ரெண்டாவது நல்ல ஈல்டாக இருந்துச்சுன்னா 800 வெட்டி கொடுத்துருவோம். இல்லை வந்து சைலேஜ் வெட்டுறதுக்கு மக்கள் இருக்குது அப்படின்னா எப்படி கான்டாக்ட் பண்ணலாங்க? எனக்கு வந்து ஹார்வெஸ்டிங் ஃபீல்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு கூடுங்க. ஃபீல்டு இருக்குன்னா வருவோம், காட்டை பார்ப்போம், பதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரேட்டை பேசிப்போம், என்னைக்கு வெட்டுறது என்னன்னு டீட்டெயில் சொல்லிவிட்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்து வெட்டிப்போம். கான்டாக்ட் நம்பர் வந்து 9965539035. இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா ஃபீல்டு பார்க்குறதுக்கு ஃபீல்டு மேன் வருவாங்க, வந்து பார்த்துட்டு அது என்ன டீட்டெயிலோ சொல்லி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. சரிங்களா. உங்ககிட்ட வந்து சைலேஜுக்காக ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாங்க, எனக்கு தட்டை வந்து வெட்டிக்கிங்க அப்படின்னு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி குவாலிட்டியில் வந்து வச்சுருந்தா தாராளமாக கூப்பிடலாங்க? தட்டு வந்து நல்லா பால் ஏறி மஞ்சள் நல்ல மஞ்சள் ஏறி சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெட்டுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னா பார்த்துட்டு 1 வாரம் 10 நாள் எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி டைம் சொல்லிடுவோம், அது வேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பக்கமாக அந்த சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாருமே வெவிச்சு சாப்பிடுவோம், நம்ம வயலில் இருக்கிற தட்டை நாமளே வெவிச்சு சாப்பிடுவோம். ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது, ரொம்ப முத்துனாலும் மெல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த திங்கிற பதம் தெரியும், அந்த பதம் தான் நம்ம வெட்டுற பதம். அந்த பதத்துக்கு இருக்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டை பார்த்துட்டு ஒரு நாள் முன்னாடி என்ன தான் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். பண்ணையை அரேஞ்ச் பண்ணணும், இல்லை நம்ம பேலிங் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணணும். அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி நம்மளுக்கு டைம் வேணும். அந்த டைமிங்க்கு சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபீல்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வெட்டி கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து இந்த மாதிரி சைலேஜ் கொடுக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை தடவை ஈல்டு எடுக்கலாங்கண்ணா? 85 நாள் உங்களுக்கு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உழவு ஓட்ட போகிறதெல்லாம் ஒரு 100 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 பயிர் கம்பல்சரி பண்ணலாம். உங்களுக்கு இதுவே பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சூப்பராக பண்ணலாம். கம்பல்சரி எடுத்துப்போம், எங்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கம்பல்சரி எடுத்துப்போம். எது எடுக்கிறோமோ இல்லையோ எங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சவங்களதான் எடுத்துருவோம். சரி, வருஷம் பூரா இதான் ஒர்க்கு, வருஷம் பூரா நாங்கள் தட்டு எடுத்துக்கிட்டு தான் இருப்போம், கம்பல்சரி தட்டு எடுத்துப்போம். சரி, ஓகே. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்களோட பேருங்க? பேர் நரசிம்மன், செம்மானப்பட்டிலேருந்து பேசுகிறேன். சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் கடைசியாக வந்து சைலேஜுக்காக வந்து மக்காச்சோள தட்டு வந்து கொடுத்துருந்தீங்க. ஆமாம். இது உங்களுக்கு லாபகரமாக தெரியுதுங்களா, இல்லை சோளமாக கொடுத்து லாபகரமாக இருக்குங்களா? இப்போது வருஷத்தில் ஒரு டைம் தான் மக்காச்சோளம் ஊன்றோம் அப்படின்னா சோளம் ஓடுறது பெஸ்ட்டு. இல்லை நல்லா தண்ணி இருக்குது, வருஷம் ஃபுல்லாக இதே தான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா இது வந்து சைலேஜ் ஓடுனா 77 நாளில் வந்துடுதுங்க. அதனால் தண்ணி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சைலேஜ் ஓடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா 75 to 80 நாளில் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே ஒரு 2-3 நாளில் ஓட்டி மறுபடியும் ஊனி விட்டுலாம். சைலேஜை ஓடுறோன்னா டக்குன்னு நம்ம பயிர்னால வளர்த்தணும். புழு மருந்துனா புழு உழவங்காட்டியுமே புழு மருந்து அடிச்சிடணுங்க. எவ்வளோ தூரம் ஹைட்டாக வளர்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டன்னேஜ் வரும், ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லை வருஷத்தில் ஒரு டைம் தான் நம்ம ஊனுவோம், தண்ணிலாம் பற்றாக்குறை, மழை காலத்தில் மட்டும் தான் ஊனும் அப்படின்னா நம்ம போட்டே வர்றது பெஸ்ட்டு. சோளமாக எடுக்கிற பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் எவ்வளோ ஏக்கர் வந்து விட்டுருந்தீங்க? நாங்கள் ஒரு 1.25 ஏக்கரா ஊனியிருந்தோம். 50 நாளாக கொஞ்சம் அடம்பாக போச்சுங்க. அதனால் நம்ம ஹைட்டாக வந்தது, ஆனால் போட்ட கொஞ்சம் நாள் பெருசாக வராது அப்படின்னு நாங்கள் சைலேஜ் விட்டுட்டோம். ஒரு 1.25 ஏக்கர் விட்டோம், ஒரு 23 டன் வந்தது. உங்ககிட்ட எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்க? நம்மகிட்ட 2250 டன் எடுத்துக்கிட்டாங்க.
சரிங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து சைலேஜுக்காக வெட்டிட்டு போனாங்க. ஆமாங்க. எவ்வளோ நாள் உங்களுக்கு அமௌண்ட் போட்டாங்க? அமௌண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நைட்டு 5-6 மணி ஆயிடுச்சு, சாயந்தரம் போய் டன்னு போட்டு அடுத்த நாள் அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பிச்சுட்டா உடனே அமௌண்ட்டு போட்டுருவாங்க. அமௌண்ட்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. அது பார்ட்டி பொறுத்து. நாங்கள் விட்ட பாதி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா பண்ணி தந்துட்டாரு.